அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாகி எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு பாராளுமன்றமே அமைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில மீண்டும் மோடியை பிரதமராக தொடர போகிறாரா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த வேறொரு பிரதமராக போகிறாரா இல்லைனா இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு பிரதமர் வரப்போகிறாரா என்பதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். தமிழ் 543 தொகுதிகள்ல பெரும்பான்மைக்கு 271 தொகுதிகள் தேவைப்படுது. பாஜகவிடம் தற்போது வெறும் 240 தொகுதிகள் மட்டுமே இருக்கிற காரணத்தினால கூட்டணி கட்சிகளோட தயவில் தான் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த பக்கம் இந்தியா கூட்டணி பாத்தீங்கன்னா மொத்தமாக 235 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களும் ஒரு சில கட்சிகளோட ஆதரவு வெளியிலிருந்து தரப்பட்டால் ஆட்சி அமைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் இரண்டு பெரிய கட்சிகள் இந்தியாவோட அடுத்த பிரதமரை தீர்மானிக்கிற சக்தியா உருவெடுத்துள்ளது. ஒன்னு பீகாரோட முதல்வரான நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், இன்னொன்னு தெலுங்கு தேசம் தலைவரான திரு சந்திரபாபு நாயுடு. ரெண்டு கட்சிகளுமே தற்போது பாஜக கூட்டணியில் இருந்தாலும் பாஜக ஆட்சி அமைக்க உங்க ஆதரவு கொடுப்பாங்களா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. அதே சமயம் இந்தியா கூட்டணி சார்பாகவும் இவர்களும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காகவும் சொல்லப்படுது. சோ இவங்க ரெண்டு பேரும் யாரை டிசைட் பண்ணாங்களோ அவங்க தான் இந்தியாவோட அடுத்த பிரதமராக வர போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஒருவேளை இவங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாலும் அந்த கூட்டணியால பெரும்பான்மைக்கு தேவையான எம்பிக்களை பெற முடியாது. மேலும் சிறிய கட்சிகளோட ஆதரவு கிடைச்சால் மட்டுமே அவங்களால ஆட்சி அமைக்க முடிகிற காரணத்தினால இவங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கு. இருந்தாலும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் மோடி பிரதமர் ஆவாரா என்பது சந்தேகமான விஷயம் தான். காரணம் இவங்க ரெண்டு பேருமே தீவிரமான மோடி எதிர்ப்பாளர்கள். 2014 இருந்தே நிதிஷ்குமார் அவர்கள் மோடியை கடுமையாக எதிர்த்து வந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். தற்போது அவர் பாஜக கூட்டணியில் இருப்பதற்கு காரணம் தன்னோட சுயலாபம் மற்றும் மத்திய அரசின் மீது பயம் தானே தவிர மோடி அல்ல. அதே போன்று 2014 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த திரு சந்திரபாபு நாயுடுவை அந்த கூட்டணியை விட்டு வெளியேற்ற காரணமாக இருந்ததே மோடி தான். அப்போது சந்திரபாபு நாயுடுவின் சில கோரிக்கைகளை அவர் நிராகரித்ததும் சந்திரபாபுவை சந்திக்க மறுத்ததுமே அந்த கூட்டணியுடைய காரணமாக இருந்தது. தற்போது கூட ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்துவதற்காகவே கடைசி நிமிஷத்தில் பாஜகவுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தார் திரு சந்திரபாபு நாயுடு. ஆக இந்த ரெண்டு தலைவர்களுமே தற்போது பிரதமரை முடிவு செய்யற இடத்துல இருக்கிறதுனால இவங்களோட சாய்ஸா மோடி இருக்க மாட்டார்னே கணிக்கப்படுது. அது போக அடுத்த இடத்துல இருப்பவர் உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி அவர்கள். ஆனால் இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பாராத விதமாக பாஜக பலத்த தோல்வி அடைந்ததுனால யோகிக்குமே வாய்ப்பு இல்லைன்னே சொல்ல. அடுத்த சாய்ஸா இருக்க அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி போன்றவர்கள் இருந்தாலுமே இவங்களுக்குமே வாய்ப்புகள் கம்மியா இருக்கவே சொல்லப்படுது. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒருவருக்கு இந்த வாய்ப்பு தேடி போயிருக்கு. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். ஆச்சரியமா இருக்கா? என்னடா எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடியாதவருக்கு பிரதமர் பதவியா நீங்க யோசிக்கலாம். ஆனா பாஜக இதுதான் டிசைன். உதாரணமா பாத்தீங்கன்னா 2019 தேர்தலில் தோல்வி அடைந்த தமிழிசை அவர்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. அதே போன்று 2021 தேர்தலில் தோல்வி அடைந்த எல் முருகன் அவர்களுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதே தேர்தலில் தோத்து போன அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க. சோ பிஜேபியில தோற்று போவது என்பது அடுத்த ஒரு பெரிய பதவிக்கான தகுதியாவே பார்க்கப்படுது. சோ அதன் அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்களை பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தலாமா என்ற பேச்சு பாஜக வட்டாரத்தில் பலமாக அடிப்படை தொடங்கியுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அப்ப அது எல்லாருமே கேலி பண்ணி சிரிச்சாலும் இப்ப அது உண்மையாவதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வந்திருக்குன்னே சொல்லலாம். நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அண்ணாமலையை பிரதமராக முன்மொழிவார்களா இல்ல அவங்க சாய்ஸ் வேற யாராவதா இல்ல நிதிஷ்குமார் அவர்கள் தானே பிரதமராக விருப்பம் தெரிவிக்கிறாரா என்பது இன்னும் ஓரிரு நாளில் தெளிவா தெரிஞ்சிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.